ஜூன் 3 சாட்டர்டே தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பசங்களுக்கு டேர்ம் ஹாலிடேஸ், அதனால் இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க வெளியிலே. நல்லா வெயிலும் இருந்துச்சு, அதனால் இப்படி பபிள் வாண்ட் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரங்க பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. சம்மர் வந்தாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சம்மர் வந்தாலே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக கிரிக்கெட் தான். அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பசங்க மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு எல்லோரும். அப்புறமா நான் வந்து பசங்களோட க்ளோத்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா இப்போது ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததால் அவ்வளோவா லேயரிங்ஸ் தேவைப்படாது, அப்புறமா ஜம்பர்ஸும் தேவைப்படாது. அதனால் வின்டர் க்ளோத்ஸ் தனியாக, சம்மர் க்ளோத்ஸ் தனியாக கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி ஃப்ரிட்ஜு பக்கத்தில் தான் இந்த யுட்டன்சில் ஹோல்டர், கட்லரி ஹோல்டர், அப்புறம் இந்த டிஷ்யூலாம் வச்சுருந்தேன். இப்போ இந்த சைடு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா அடுப்பும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு, பர்னரும் கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இந்த பர்னர்ஸும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது கவுண்டர் டாப் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ்க்கும் ரொம்ப தூரம், அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்ததை வச்சே, முன்னாடியே வச்சுருந்ததையே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கா அப்படின்னு. கவுண்டர் டாப் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டோம். வெளியில் உட்காந்து தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன், கூடவே கொஞ்சம் தயிர் சாதம், முட்டை பொடி மாஸ், அப்புறம் கருப்பு சுண்டல் இருக்குல்ல அதை வச்சு வடை செஞ்சுருந்தேன். அதெல்லாம் கார்டனில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த கிச்சனில் இந்த ரேக் வந்து வெயிட் அதிகமாகிட்டு பெண்டான மாதிரி இருக்குது. ஸோ மேலே ரேக்கில் இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு கீழே இந்த அரிசி பருப்பெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த டைனிங் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு செவுறு ஒட்டி வச்சுருந்தேன். சரி, இதை வந்து கிச்சனுக்கு நடுவில் மூவ் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த வால் கிட்ட வந்து ஏதாச்சும் ஆர்கனைசர் வச்சு அது மேலே இந்த அரிசி பருப்பு இந்த கண்டெய்னர்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ வந்து ஷூலாம் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரேக் வாங்கியிருந்தோம். அது ஷூ ரேக் வைக்கிற அளவுக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் கேரேஜ்லேயே போட்டாச்சு. சரி, இப்போ அதை வச்சு ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசித்து கேரேஜில் போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் சின்னதாக க்ளீன் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே வீடு ஃபுல்லாகவே மாற்றிடணும், ரீஅரேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு தோணும். அது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டச் அவன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதை எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இந்த ரேக்கில் அடுக்கிடலாம். இப்போது இந்த பருப்பு வைக்கிற கண்டெய்னர் எல்லாமே கபோர்டில் அடுக்குனா அங்கேயும் வெயிட்டு தாங்குமான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. மேலே எது வைக்கவும் பயமாக இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு கீழ் ரேக்லேயே இந்த மாதிரி வெயிட்டான திங்ஸ்லாம் வைக்கலான்னு யோசித்து தான் இங்கே வச்சேன். ஆனால் இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. மேல் ரேக்கில் வச்சேன்னா ரொம்ப பெண்டாகுது, உடஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால் இந்த கீழே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து 2 ஷெல்ஃப்லேயும் வச்சிடலாம் அப்படின்னு வைக்க போகிறேன். அமேசான்லேருந்து பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாமும் இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அரேஞ்ச் பண்ணிடலாம்.
அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி க்ரோசரிஸ் வந்து பருப்பு மட்டும்தான் கிடைக்கிது. அதனால் பல்காக ஆர்டர் பண்ணிட்டா ஒரு 4 to 5 monthsக்கு இந்த பருப்பெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் கம்மியாக ஆர்டர் பண்ணால் டெலிவரிக்கு வேறு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வீணாக காசு செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு இதவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டால் இதெல்லாம் வீணாகாது தானே. எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டுட்டு நம்ம டெலிவரி சார்ஜை கம்மி பண்ணிடலாம். 40 poundக்கு போட்டோன்னா ஃப்ரீ டெலிவரி தான். அதனால் இந்த பருப்பு எல்லாமே ஆர்டர் போட்டால் ஒரு 4 to 5 monthsக்கு வரும். தமிழ் கடையில் வாங்குறத விட அமேசான் ஃப்ரெஷ்ஷில் வாங்குறது வந்து கம்பேரிட்டபிளாக விலை கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது ஒர்த்து தான். உளுந்து மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் உளுந்து, உடச்ச உளுந்து தான் கிடைக்கும். அதனால் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உளுந்து வந்து வீட்டுக்காரங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, முழு உளுந்து. இந்த முழு உளுந்தை வந்து வடை செய்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக வரும். அதனால் அந்த வந்து உளுந்து வடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த உளுந்து இட்லி மாவு அரைக்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேண்டில் வச்ச கண்டெய்னர்லாம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசருக்காக வாங்கியிருந்தேன். அதில் வந்து மூடி வந்து சரியாக மூட மாட்டேது, அப்புறம் தண்ணி வந்துடுது. அதனால் எனக்கு அதில் வெஜிடபிள்ஸ் வைக்க பிடிக்கல. ஸோ வந்து இந்த மாதிரி க்ரோசரிஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். சீரக சம்பா அரிசி இருக்க ஒன்றில், அப்புறம் பசங்களோட ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு கண்டெய்னரில் புளி வச்சுருக்கேன். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. சாப்பாட்டு அரிசி, கோதுமை மாவு, உளுந்து, இட்லி அரிசி, அப்புறம் எல்லா பருப்பு வகை எல்லாமே இங்கே அடுக்கியாச்சு. அப்போ இந்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் அடிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ரித்தியும் ஹர்ஷும் பாட்டு பாடினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், அதையே பாடிக்கிட்டே இருப்போம்ல ஒரு நாள் ஃபுல்லாக. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பாட்டு வந்து மண்டையில் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டும் அப்புறம் இதே படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கும்ல, உன்னோட நடந்தா, 2 பாட்டையும் 2 பேருமே அப்பப்போ முணுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படி தானே இருக்கும், ஒரு பாட்டு மண்டையில் ஏறிச்சுன்னா அதையே பாடிக்கிட்டே இருப்போம். அப்புறமா வேறு எதாவது பாட்டு கேட்டு அது மண்டையில் ஏறி அதுக்கப்புறமா தான் அதை பாடுறதை நிறுத்துவோம். அந்த மாதிரி தான் இப்போ பாடிட்டுருக்காங்க 2 பேருமே. ரித்தி தமிழ் கற்றுக்கிட்டுருக்கான், எழுதுகிறான், படிக்கிறான். ஆனால் மீனிங்ஸ்லாம் நிறையா தெரிய மாட்டுது. அதனால் இந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா அவங்களும் அதுக்கு மேலே பாட போகிறதில்ல. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனுக்கு மட்டும் மீனிங்லாம் சொல்லி வச்சுருக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் கடைக்கு போனால் நம்ம என்ன வாங்குவோன்னா டிசைனாக கம்மல், பொட்டு, செருப்பு, அப்புறம் வளையல் இதெல்லாம் வாங்குவோம். இப்போலாம் கடைக்கு போனாலே இந்த கிச்சன் செக்ஷன் இருக்குல்ல, கிச்சன் ஆயில், அங்கே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வராமல் இருக்க முடியாது. நம்ம எது வாங்குகிறோமோ இல்லையோ, சும்மா அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்மளே எல்லாமே வாங்கிட்ட மாதிரியும், நம்ம வீட்டில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும் எனக்கு. நம்ம கிச்சனுக்குள்ளே அதிக நேரம் இருக்கிறதால கிச்சனில் என்ன வாங்கலாம், இங்கே என்ன வைக்கலாம், சமைக்கிறதுக்கு என்ன பேன் வாங்கலாம் அப்படி யோசித்து கடைக்கு போனாலே அதுவே தோணுது, இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு. எப்படி நம்ம வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரதில் ஒரு சந்தோஷம். தேவைக்கு அதிகமாக கிச்சன் திங்ஸ்லாம் நான் அவ்வளோவா வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம இந்தியா போகணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். போகலாமா வேணாமா என்ற ஒரு டைலமாலே தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால் அதிகமாக திங்ஸ் வாங்கிட்டு போகும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் விட்டுட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த பேன் எல்லாமே 10 வருஷமாக யூகேல இருந்தப்போ வாங்கினது. ஒரு பேன் தேவைப்படுறதா இருக்கும். அப்போ ஒன்று வாங்காமல் செட்டாக வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்.
தனியாக ஒரு ஃப்ரையிங் பேனோ இல்லை சாஸ் பேனோ வாங்கினா விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம ஒரு சாஸ் பேன் செட்டாக வாங்கிட்டால் விலை கம்மியாக இருக்கும், நிறைய பேன்ஸும் வரும். அந்த மாதிரி இந்த வரைக்கும் 3 பேன் செட்டு தான் வாங்கியிருக்கேன். அதில் சேர்த்தது தான் இந்த பேன் எல்லாமே. இந்த பேனோட மூடி எல்லாமே இந்த மாதிரி டிஷ் வாஷரில் வச்சுருக்கேன். நான் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு தேவைப்படலை. வயசானவங்க அப்புறம் ஒர்க்கிங் உமன் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எனக்கு தேவைப்படலை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நான் வேலைக்கு போனாலோ இல்லை தேவைப்பட்டாலோ அப்போ யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு யூஸ் பண்ணாததால் இந்த மாதிரி லிட்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து ஷாப்பிங்க்கு எடுத்துகிட்டு போகிற பேகு, க்ரோசரிஸில் வாங்குவோம்ல, அந்த பேகெல்லாம் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே வச்சில்லை இந்த டிஷ் வாஷருக்குள்ளே. வீட்டுக்காரங்க வந்து கிரிக்கெட் முடிச்சுட்டு வந்து மூவி போகலான்னு சொன்னாங்க. என்ன மூவினா, பசங்க பார்க்குற மாதிரி மூவி தானே நம்ம போக முடியும். அதனால் லிட்டில் மர்மைட் போகலான்னு சொன்னாங்க. நமக்கு வந்து படமாக முக்கியம், சும்மா வெளியில் போனாலே போதும் தானே. அதனால் எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பியாச்சு. ட்ராம் ஸ்டேஷன் போயிட்டு ட்ராமில் ஏறி ஷெஃபீல்டு சிட்டிக்கு போயிட்டு அங்கே சினி வேர்ல்டு இருக்குது, அங்கே தான் போனோம். 7 o'clock ஷோக்கு தான் ஆக்சுவலாக போயிருந்தோம். ஆனால் சீட் வந்து இல்லை, அங்கங்கே எம்டி சீட் இருந்தது. ஆனால் கண்டினியூஸாக தானே வேணும் நமக்கு, பசங்களோட போகும்போது ஒன்றா தானே உட்கார முடியும். அந்த மாதிரி சீட் வந்து இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு ஷோ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு 8:30 ஷோக்கு தான் போயிருந்தோம். இண்டிவிஜுவலாக டிக்கெட் வாங்குறத விட ஃபேமிலி டிக்கெட்னு இருக்குது. அது வந்து 2 சைல்டு டிக்கெட், அப்புறம் ஒரு அடல்ட், இன்னொன்று சைல்டாக இருக்கலாம், ஒரு அடல்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் ஃபேமிலி டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா மூவி போனோம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க பசங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கல, படத்துக்குள்ளே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே கேட்கல. படம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. அப்போ வந்து பசிக்குது, எனக்கு எதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாங்க. அதனால் இது என்னது பர்கர் கிங் போயிருந்தோம். வெளியில் போகும்போது தான் இவங்களுக்கு அதிகமாக பசி எடுக்கும். பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறமா உள்ளே போனால் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. டைனிங் தேவையில்லை, டேக்கேவே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கெட்ஸும் அப்புறம் சிப்ஸும் வாங்கிட்டு ட்ராம்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் சாப்பிட்டாங்க. அப்புறமா ட்ராம் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கே 12க்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறமா இவங்க 2 பேரும் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதனால் அன்றைக்கி லேட்டாக தான் தூங்குனாங்களே. நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நைட்டில் வெளில போகிறது நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே மைண்டுக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.